ஜெர்மனியில் குடியுரிமைக்காக தவறான தகவல்களை சமர்ப்பிக்க முயற்சிக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. இதற்கமைய போலி ஆவணங்களை பயன்படுத்துதல் மற்றும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போது பொய் கூறுதல் ஆகிய செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்கு மீண்டும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த சட்டம் CDU, CSU மற்றும் SPD கட்சிகளின் உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டது. பொதுவாக விண்ணப்பதாரர்கள் ஜெர்மனியில் குறைந்தது 5 ஆண்டுகள் வசிக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் B1 அல்லது அதற்கு மேற்பட்ட மட்டத்திலான திறன்களை நிரூபிக்க வேண்டும். இதில் மொழி சான்றிதழ்கள் ஆகியவை அடங்கும். இந்நிலையில் போலி ஜெர்மன் மொழி சான்றிதழ்களை 1500 யூரோ என்ற அடிப்படையில் விற்பனை செய்யும் ஒரு விளம்பரம் டிக்டாக்கில் அதிகமாக பகிரப்பட்டது. இதன்படி ஆயிரக்கணக்கான மோசடிகள் இதுபோன்று செய்யப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் ஜெர்மன் அதிகாரிகள் பல்வேறு காரணங்களுக்காக 1009 பேரின் குடியுரிமையை ரத்து செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.